சஜித் பிரேமதாச அவர் போட்டிருக்கிற ஆட்கள் பார்க்கிங் கல்லனுவல் சொல்லி அந்த மீடியாக்கள்ல நான் கண்டன் 2 பேர் வந்திருக்கு. அதுல ரீசா சருக் சாஜித். இப்ப நெகநீர மாளிகாவத்தையும் மற்ற மாளிகாவத்த ஏரியா ஏதோ அவங்க முஜிப்டா ஆட்கள். இப்ப பார்க்கிங் மாஃபியா கோடி கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாரோ சார்ல்ஸ் சொல்லி ஒரு ஆள் மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சார். முஜிபாஜி வந்து பார்லிமெண்ட்ல கத்துறாரு, அந்த 1 கிலோ முள்ளு கேட்டிருந்தேன் பார்லிமெண்ட் வரும்போது 2 கிலோ முள்ளு வந்துருச்சா, சாரி ஆர்டர் ஒன்று பண்ணிருக்கிறேன். இவங்களுக்கு கொடுக்கல, கொலைக்கிற ஆட்கள் தான் எப்படி அனுப்புவீங்க? பேக் பண்ணி அனுப்ப சொல்லுங்க, ஃப்ரீசர்ல போடுங்க, பார்லிமெண்ட் வந்துருவேன். நான் நன்றி கெட்ட மனிதர்கள், நன்றி மறக்காத அவங்க எப்பயுமே குப்பையில இருந்து பழகி இருக்கு. அது சொல்லுவாங்க தான் கூட எல்லாம் எவ்வளவு மெட்ராஸ்ல எடுத்துட்டு போனா மறக்க ஊத்தையை தேடி தான் போம், மடகூட தேடி போமேன்னு சொல்லித்தான் எங்கட மெஜாரிட்டி ஆட்கள். முஸ்லிம் சகோதரர்களும் தமிழ் சகோதரரும் வாழ ஏரியாக்கள் டெவலப்மெண்ட் இல்லை. நான் வளர்ந்தது 6 ரோட் தெமடகோட. சரி, எங்கேயுமே முஸ்லிம்கள் கேபினெட் இல்லைன்னு சொன்னா யூ பீப்பிள் ஆர் செகண்ட், வி பீப்பிள் ஆர் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். கேபினெட்ல எங்கட ரெப்ரசன்டேஷன் இருந்தா நாங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன், தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கிட்டு விட்டுட்டாங்களோ எங்களுக்கு சொல்லி எந்த பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் இருக்குதோ தெரியாது. அந்த பச்சோரிசன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க கேள்வி. ரிஸ்வி செஞ்ச 4 விஷயங்கள், சரி 2 விஷயங்கள். அவர் டெபுட்டி ஸ்பீக்கர், அவருக்கும் டிசிபி கிடைக்குது. as a member of parliament அவருக்கும் டிசிபி கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்கும். டீசென்ட்ரலைஸ் பட்ஜெட் வருஷத்துக்கு 1 கோடியோ 1.5 கோடியோ கிடைக்கிறா இருக்கும். அந்த காசுல எங்க வருது, எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிங்க நீங்க. மாநகர சபை, நகரசபை, பிரதேச சபை, இது என்ன? முஜிபுர் ரஹ்மான், மரிக்கார், சஜித் பிரேமதாஸ் அவர்கள், அதோட அண்டகுமார் திசாநாயக்க அவரோட கேங், அதோட முனீர் முலஃபர், ரிஸ்வி சாலி, உவைஸ் ஹனீஃபா, இதெல்லாம் பெயர்கள் கேட்டுக்கிட்டு வாரீங்க. பால்திசார், ராய் பால்திசார், ஜேவிபி, என்பிபி, அவங்களோட மேரல் கேண்டிடேட், மற்றவங்க சின்ன சின்ன கட்சிகள்ல இருக்கிற எல்லாமே. இப்ப முக்கியமா பார்க்கறதுக்கு பிரதேச சபை, நகரசபை, மாநகர சபை என்றது என்ன? மக்களுக்கு ஏரியாக்குள்ள சேவை செய்யக்கூடிய ஆயத்தனங்கள், இன்ஸ்டிடியூட்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு வரோம்னா யாராவது அவங்களுக்கு வேலை செய்யறாங்களா, சரியா வந்து ஊத்தாளுறாங்களா? காசு கொடுக்கலாட்டி உங்களோட ஊத்தாள மாட்டாங்க, அவங்களுக்கு வேற சலுகை கொடுக்கலாட்டி ஊத்தாள மாட்டாங்க. அதோட இருக்கிற டிரைனேஜ்கள் சரியா, ரோட் பிளாக் ஆகுது, அதுகள் யாரும் பார்க்க மாட்டாங்க. ரோட்கள் எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. விசேஷமா சொல்ல போறதுன்னா கொழும்பு மாநகர சபை, நான் கொழும்பு ஏரியா அதை சுட்டி கொழும்பு மாநகர சபையில நீங்க தேர்ந்தெடுக்க போற ஆட்கள் கல்லனுவலா, இல்லாட்டி போனா மந்திரிகளுக்கு கமிஸ் மாமூல் அனுப்புற மந்திரியும் கல்லனாக்கி மந்திரியும் கள்ள ஆட்களை போட்டிருக்கிற ஆளா? ஓப்பனா சொல்றேன் நான். இப்ப நாங்க பாத்துருவோம், யூஎன்பி 50-60 வருஷமா, நான் யூஎன்பி காரணம் இல்லை, இந்த 2025 டாக்கிங், யூஎன்பி 50-60 வருஷமா ரூல் பண்ணிச்சு நகரசபை, மாநகர சபை, கொழும்பு மாநகர சபை. இடைக்கிட வேற யாராவது கட்சியில இருந்திருப்பா, பட் மெஜாரிட்டி யூஎன்பி தான். அதுல நடந்த அபிவிருத்தி குறைவா நடந்திருந்தாலும் ஏதோ நடந்துச்சு. நான் அதை பத்தி விமர்சிச்சிருக்கேன் 2018. ஏன் எங்கட தமிழ் பேசும் ஏரியாக்கள்ல, முஸ்லிம் சகோதரர்களும் தமிழ் சகோதரரும் வாழ ஏரியாக்கள்ல டெவலப்மெண்ட் இல்லை. நான் வளர்ந்தது 6 ரோட் தெமடகோட. சரி, அதுக்கு பிறகுதான் புறாலைக்கு போனேன். ஸோ இதுகள் மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். இந்த வாழைத்தோட்டம், புது கடை, அந்த கடை, இந்த கடை எல்லாமே ஏரியா எடுத்து பாருங்க. மரதான, ஸ்லேவ் ஐலண்ட், இனி அதுகள்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப சஜித் பிரேமதாச அவர்களுடைய சுயநிலமோ இல்லாட்டி போன அவங்களுக்கு தேவை யாரோ சொல்லிட்டு நீங்க யூஎன்பில இருந்து வெளியே வாங்க அப்பதான் இதுன்னு சொல்லி கட்சி உடைஞ்சிருச்சு. ஏதோ காரணங்கள் இருக்கலாம், அதை பத்தி நாங்க பேச போறது இல்லை. ஆனா சஜித் பிரேமதாச ஒரு நாளும் கவர்மெண்டோ பிரசிடென்ட்டோ கவர்மெண்ட் செய்யறதுக்கோ பிரசிடென்ட் ஆகிறதுக்கோ ஜனாதிபதி ஆகிறதுக்கோ ரொம்ப தூர காலம் போகுமோ ஆவாது மாதிரி மக்கள் சொல்றாங்க. இட்ஸ் நாட் என்ன பர்சனல் கருத்து இல்லை, என்ன பர்சனல் கருத்துக்கள் வேற எல்லாம் இதை பத்தி அது ஒரு நாள் வேற ஒன்று பேசும். திஸ் நாட் த டைம். அவர் போட்டிருக்கிற ஆட்கள் பார்க்கிங் கல்லனுவல் சொல்லி அந்த மீடியாக்கள்ல நான் கண்டன் 2 பேர் வந்திருக்கு. அதுல ரீசா சருக், சாஜித். இப்ப நெகநீர மாளிகாவத்தையும் மற்ற மாளிகாவத்த ஏரியா ஏதோ அவங்க முஜிப்டா ஆட்கள். இப்ப பார்க்கிங் மாஃபியா கோடி கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி யாரோ சார்ல்ஸ் சொல்லி ஒரு ஆள் மீடியா கான்ஃபரன்ஸ் வச்சாரு. அதெல்லாம் மீடியா எல்லாம் இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு, வீடியோ அதுதான் போட்டிருக்கேன். 36 கோடி ரூபாய் என்னமோ அந்த அந்த சில ஆட்கள், இவங்களுடைய 4 கோடியோ 3 கோடியோ 2 கோடியோ எத்தனை கோடியோ ஏதோ, ஆனா கொடுக்க இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஆட்களை தான் முஜிபுர் ரஹ்மான் போட்டிருக்கு. சஜித்துக்கு மாமூல் போகுதான்னு சொல்லி பெரிய ஒரு கேள்விக்குறி. முஜிபுக்குன்னா போரா இருக்குமே சொல்லி எல்லாம் சொல்றாங்க, அவருடைய ஆட்கள் தானே. இப்போ ஒரு ஆள் கல்லன்னு சொன்னா
இப்போ ஒரு ஆளை நான் போட்டிருக்கேன், அவன் களவான்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அப்ப என்ன யோசிப்பாங்க, அடே களவான்றான் தானே, எங்களுக்கும் ஒரு பங்கு வரும்னு சொல்லி அவங்க யோசிச்சு போட்டாரோ தெரியாது. முஜிபுர் ரஹ்மான் வேறொரு ஆள். அப்பயும் கொழும்பு ஆட்கள் பெரிய மனசு வச்சு ஏதோ எங்கட ஆட்களுக்கு அடி வாங்கி திருந்தா பிரதேசவாதம் கதைக்கிறது இல்ல சொல்றேன்னா, தன்னுடைய ஏரியால வர ஆளுக்கு தான் இது அக்கறை இருக்கும். இந்த பாயிண்ட் ஏன் சொல்றேன்னு வைங்க. இப்ப இந்த பார்க்கிங் கல்லன்வல் பார்க்கிங் கல்ல வேலை செய்யற கான்ட்ராக்ட் எடுத்தவங்க அதுல போட்டுக்காரனும் இருக்கிறான். கூட இருக்கிறது சதிபை காரணம், பழைய யூஎன்பி காரணம். ஆனா ஒரு 2 யூஎன்பி காரணங்களோ மற்றவங்களோ இருந்திருப்பாங்க, நல்ல ஆட்கள். நான் அவங்கள பத்தி பேசுறது இல்லை, நல்ல ஆட்கள் இருப்பீங்க. 90% 95% கல்லன்வல் தான் இருக்கிறீங்க கவுன்சில்ல, 95%. சரி, இப்ப முஜிபுர் ரஹ்மானுக்கு மாமூல் போகுதா இல்லையான்னு சொல்லி அது வேற விஷயம். அதுக்கு வாரன் இந்த டைம்ல மாளிகாவத்த போக்கடி எல்லாருக்கும் தெரியுமே. 2022 டிசம்பர் 17 நான் பேசினேன், குரல் கொடுத்தேன். அதுக்கு பிறகு என்ன டிக்டாக் அக்கவுண்ட்ல ஷிராஸ் யூனுஸ் ஒபிஷியல் சொல்லி டிக்டாக் அக்கவுண்ட்ல போட்டிருக்கிறேன். அதுல எல்லாமே டீடைல் இருக்கு. அந்த டைம்ல நான் எப்படி நான் பேசியிருக்கேன். அதுக்கு பிறகு அந்த ரோடு 2 மாசம் திறந்து விட்டாங்க செஞ்சுட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அல்லாஹ் தஆலா எங்களுடைய குரல் செஞ்சு அல்லாஹ் கபூல் செஞ்சாங்க முயற்சிகளை. ஆனா நன்றி கெட்ட சமூகத்தை மெஜாரிட்டி ஆட்கள், நாங்க நன்றி கெட்ட சமூகம் இல்ல, எங்கட சமூகத்துல நன்றி கெட்டவங்க இருக்கிறாங்க. தவறா மிஸ்டேக் பண்ண வாணும், இந்த எடுத்துக்கொள்ள வாணும். நன்றி கெட்ட மனிதர்கள், நன்றி மறக்காத அவங்க எப்பயுமே குப்பையில இருந்து பழகி இருக்கு. அது சொல்லுவாங்க தான், கூட எல்லாம் எவ்வளவு மெட்ராஸ்ல எடுத்துட்டு போனா மறுக்க ஊத்தையை தேடி தான் போம், மடகூட தேடி போமேன்னு சொல்லித்தான் எங்கட மெஜாரிட்டி ஆட்கள். அவங்களுக்கு நல்ல லைஃப் தேவையில்ல, நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் தேவையில்ல, நல்ல பிள்ளைகளுக்கு பிளே கிரவுண்ட்ஸோ என்னமோ அதுகள் தேவையில்ல. ஏதோ முஜிபாஜி வந்து பார்லிமெண்ட்ல கத்துறாரு, அந்த 1 கிலோ முள்ளு கேட்டிருந்தேன் பார்லிமெண்ட் வரும்போது 2 கிலோ முள்ளு வந்துருச்சா, சாரி ஆர்டர் ஒன்று பண்ணிருக்கிறேன். இவங்களுக்கு கொடுக்கல, கொலைக்கிற ஆட்கள் தான். எப்படி அனுப்புவீங்க? பேக் பண்ணி அனுப்ப சொல்லுங்க, ஃப்ரீசர்ல போடுங்க, பார்லிமெண்ட் வந்துருவேன் நான். சோ அப்படி கொலைக்கிற ஆட்கள் நீங்களும் அனுப்புனீங்க. 89,000 வாக்குகளும் 91,000 வாக்குகள் எடுத்த முஜிபும் மரிக்காரும் 41,000 இறங்கிட்டாங்க. அதாச்சும் வேலை செய்யல சுட்டித்தானே, அது வேற விஷயம். மறுக்கா இந்த மாதிரி ஆட்கள் நீங்க அனுப்பி இருக்கிறீங்க. அல்லாஹு அக்பர். படுங்கடா என்று சொல்லி சொல்லே மேல அது அடிப்படுங்கன்னு சொல்லி, அதான் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க தானே, இப்பதான் எலும்புவீங்களோ தெரியாது, எலும்புறீங்களோ தெரியாது. சரி, அதுக்கு பிறகு வார இந்த மரிக்கார் நேஷனல் ஏரியால செஞ்சு கொடுத்த வேலைகளாவது முஜிப் செஞ்சு இல்லை. இதான் உண்மை, கசப்பா இருந்தாலும் உண்மை. எனக்கு முஜிபோட பர்சனல் பகம் ஒண்ணும் இல்லை. ஆனா எங்கட மக்களை ஏமாத்தி இருக்கிற அந்த ஆத்திரம் என்கிட்ட இருக்கு. அந்த ஆத்திரம் எங்கள்கிட்ட இருக்கு. கல்லநூல போட்டா தான் அவருக்கு மாமூல் வரும். போன முறை பார்லிமெண்ட் சீட்டை ரிசைன் பண்ண முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மக்களுக்கு வேலை செய்யற வாரேன்னு சொல்லி இந்த முறை எங்கேயா போனாரு. ஏன் போன முறை கல்லநூல காப்பாற்ற வந்தார் இந்த ரீசா சரூக் பார்க்கிங் கல்லநூல. அவங்க 2 பேர் தான் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு. சாஜித் மற்ற கம்பெனிக்காரங்களை காப்பாற்ற வந்த முஜிபுர் ரஹ்மான் இப்ப கல்லநூலுக்கே சொல்றாங்க, டேய் நீங்க போயிட்டு வேலை செஞ்சு என்ன மாமூல அனுப்புங்க, அங்க போயிட்டு களவு செய்யுங்க. நான் ரொம்ப கஷ்டத்துல பார்லிமெண்ட் மெம்பராக இருக்கிறேன், இது இல்லாம எனக்கு தொங்கப்பட்டு மறுக்க பேருவலைக்கு தான் போகும் எனக்கு அப்படின்னு சொல்லி, பேருவலை அலுக்கம் பிரதேசத்துல எங்கேயோ இருக்கிறேன்னு தான் கேள்விப்பட்டேன். மறிக்காம காலியோ மாத்திரவோ தெரியாது. இனி மறுக்க அங்க போயிட்டு எனக்கு ஒரு தொழில் ஒன்று செய்ய வரும்னு சொல்லி கொழும்புல வீட்டு இருந்ததுக்கு என்ன அப்படி பார்க்க போனா ஈஸ்ட்ல அப் கண்ட்ரியில எங்கட இன்னொரு கேண்டில எல்லாம் புத்தளத்துல ஜப்னால எல்லா ஆட்கள் காலி மாத்திர இக்காடுவா அங்க ஏரியால எல்லாம் கொழும்புல வாழ்றாங்க தானே, அல்ஹம்துலில்லாஹ், அது பிரச்சனை இல்லை. வாங்க வேலை செய்யுங்க. 9 வருஷம் உங்களோட லைஃப்ல பார்லிமெண்ட் ஆகி கொழும்பு 1 ஃபோர்ட் ஏரியா, 2 Union Place, Colombo 3 Kolpiti area, Colombo 4 Bambalapiti, Colombo 5 Kirlapana, Colombo 6 Vellavatta, Colombo 7 Union the Cinnamon Gardens or Houghton Place on the area, Colombo 8 Morella, Colombo 9 Demaragoda area, Colombo 10 Maligavatta, Pudukada, Colombo 10 Maligavatta, Colombo 11 Peta area, Colombo 12 Pudukada, Bandarang Mata, Adilam, Colombo 12, Colombo 13 maybe other area Kitatan. Colombo 14 Grand Pass Nagalam Vidya, Colombo 15 Machakulia. எங்கேயா நீங்களோ எல்லாம் செஞ்சு புல்லு தின்றீங்களோ புண்ணாக்கு தின்றீங்களோ, கிடைக்கிற அந்த பார்சல் பிச்சை எடுக்கிற அந்த பார்சல் கிடைச்சா பரவாயில்ல, 2 வாட்டி சாப்பிட்டு பின்னாடி டாய்லெட் போன பிறகு நாங்க மறங்குது எங்கட வாக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடிமையாவி அவங்க செய்த பாவத்திலையும் பங்காளி ஆவி இருக்கிறீங்க நீங்களும். உங்களுக்கு இதுக்கு மேல என்ன சொல்ல கல்லநூல அனுப்பி கல்லநூல சர்தார்களை அனுப்பிட்டு நீங்கள் மறுக்கா என்ன சொல்ல. இப்ப அந்த அண்டர் பாஸ் மாளிகாவத்த பிரிட்ஜ் கூட மெயின்டைன் பண்ணது இல்ல கிளம்பு முனிசிபல் கவுன்சில். மழை பெய்தா தண்ணி நிறையுது.
ஆமா, அவங்களுக்கு என்ன மாமூலுக்கு எடுக்கிறது? எப்பயாச்சும் ஒரு ஆள் சொல்லியிருக்கா 12 மணி மட்டும் பார்க்கிங் சல்லி எடுக்கலாமா, 12ல இருந்து 6 மட்டும் தான் ஃப்ரீ. எந்த உலகத்துல சில உலக நாடுகள்ல 8 மணிக்கு பிறகு பார்க்கிங் சார்ஜஸ் எடுக்கிறது இல்ல. இந்த 90% கொழும்பு மக்களுக்கு நான் சொல்றேன், கண்டி மக்களுக்கு சொல்றேன், காலி மாத்திர எல்லா ஏரியா முழு இலங்கையில ராத்திரி 8 மணிக்கு பிறகு பார்க்கிங் சார்ஜ் எடுக்கிறது இல்ல. மெஜாரிட்டி உலகத்துல நாடுகள்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மாமூல் கிடைக்க பழகிட்டீங்க. நல்லா வாழ்க்கைன்னா வாழவே மாட்டோம்னு சொல்லி நியத்து வச்சு துவா கேட்டு இருக்கிறீங்களோ தெரியாது அல்லாஹு ஆலம். சோ இந்த அதுக்கு பிறகு வர இந்த ஜேவிபி காரணம் ஜேபி நான் ஜேபி தான் சொல்றது 88-89 தீவிரவாதிங்க, 77-71 தீவிரவாதிங்க. இதுக்கு 80% முஸ்லீம்கள் ஓட் பண்ணி எனக்கு பேட் கமெண்ட்ஸ் பண்றது எல்லாமே முஸ்லீம்கள். களிமா சொன்ன உங்களோட எல்லாத்தையும் மாஷர்ல இன்ஷால்லா பார்ப்பேன். அதோட இது கொஞ்சம் நீடும் போம். இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க. ரிஸ்வி சாலி என்னத கிழிச்சாரு, திடீர்னு வந்துட்டாரு அந்த தோல் வெட்டிக்கிட்டு இருக்கிற போல. எனக்கு தெரியாது அப்படி ஒரு ஆளே இருக்குது. இப்போ ஒரு உவேசானி ஃபேன் சொல்லி எம்எஸ் மோமண்ட் இஸ் a great leader, great person. அவர்த மருமவனா ஒரு நாள் நாங்க கண்டது இல்லை. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், கோவிட் டைம்ல நாங்களும் பேசினோம். நான் கவர்மெண்ட்ல இருந்து வெளியே வந்தேன். அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட் ஃபேஸ்புக்ல ரீசென்ட்லி போட்டிருக்கேன், ட்விட்டர் உண்டு. அது ஏன் நான் வெளியே வந்தேன்னு சொல்லி SLPP எல்லாத்தையும் டேக் பண்ணிட்டு கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச நாம எல்லாம் டேக் பண்ணிட்டு உங்களோட அடமன்சினால தான் இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு, நான் வெளியே வந்தேன்னு சொல்லி இதுதான் வந்திருக்கிறேன். எவிடன்ஸோட பேசுவேன், பயம் இல்ல அல்லாவுக்கு தவிர யாருக்குமே. சரி, நேர்மையா இருப்பேன், அனுசரிச்சுட்டு போவன், அடிமையாக மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். அனுசரிச்சுட்டு போவன். I'll adjust but I won't be a slave. Remember that. கள்ளனுவல தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. கள்ள சமுதாயம் என்று சொல்லி எங்களுக்கு பேர் வரக்கூடாது. 90% கள்ளனுவல் இருக்கிற சமுதாயம் என்று பேர் வரக்கூடாது. அந்த பயம் எனக்கு இருக்கு. 90% தீவிரவாதியா இருக்கிற மாதிரி தான் எங்களை இப்ப பாக்குறாங்க. ஏன் நீங்க கொண்டாந்த ஜெப் ஆண்டுவ ஜேவிபி என்பிபி ஆண்டுக்கு ஏன் மாற பள்ளி திறக்க இயலாது? ஏன் மத்த பள்ளிவாசலுக்கு திறக்க, ஏன் புது பள்ளிகளுக்கு அப்ரூவல் கொடுக்க இயலாது? ஆல்சிலான் ஜாமியத்துல் நீங்களும் உங்களையும் ஏதாச்சும் கள்ள வேலை அங்க வர்ற பைனான்சஸ் வேலையில ஏதாச்சும் நீங்க மாட்டியோ தெரியாது, அல்லாஹ் காப்பாத்தணும். அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன் நான். அப்படி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆனா ஏன் புதுசு அப்ரூவல் கொடுக்குறாங்களே, அதுக்கு ஏன் குரல் கொடுக்குறீங்கல்ல? பார்லிமெண்ட்ல ரெண்டு மீஹரக்கா என்று சொல்லிதான் எனக்கு கூட்டாளி சொன்னாரு. மீஹரக் மச்சா கேகானவனே புரணவனைகள் மக்க மாமதான் மினிஸ்ட்ரி யவனைகள் அங்கே ஆலப்பாlan ஒருத்தனும் பேசுறான் இல்ல இதை பத்தி. எங்கேயா பலஸ்தீனுக்கு போயிருந்தீங்க நாங்க எல்லாம் பேசும் காலத்துல, அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போயிட்டீங்க. மறுக்கா இப்ப அரசியல் கிட்ட வரும்போது வாரீங்க. இதெல்லாம் மக்கள் நீங்க பாடுபடுங்க. நீங்க பாடுபட்டா தாயா வீட்டுகளுக்கு உங்களுக்கு ஆட்கள் என்ன சொல்ல, கஷ்டத்திலே வாழ்றதுக்கு விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் திருந்தவே மாட்டீங்க. இதுகளெல்லாம் சொல்லிக்கிட்டு செஞ்ச 8% வேலைகள் 9 வருஷம் பார்லிமெண்ட்ல செஞ்ச 8 விஷயங்கள். ஸ்கூல்கள் நான் இப்ப சொன்ன கிளம்பு 1 to 15 இருந்து ஸ்கூல்கள் என்ன டெவலப்மெண்ட், அவருடைய டீசென்ட்ரலைஸ் பட்ஜெட், அவருக்கு வந்திருக்க பிரதிபாதனைகள் என்ன செஞ்சிருக்காரு? அப்படி ஒரு இருக்குதா? இல்ல கத்துறாரு. கத்துறதுக்கு உங்களுக்கு தெம்பில்லையா? கொழும்பா நாவி தெம்பில்லையா உங்களுக்கு? வேற ஆளே வரணுமா? எல்லா வேலைக்கும் நீங்க சரிங்க தானே, அதுக்கும் வேற ஆளை போட்டு பரவாயில்ல கூட்டினா பரவாயில்ல, அவர் வந்து செஞ்சுட்டு போகட்டும். அதனால அப்படி நடக்க கூடாது. அது சுட்டி கொஞ்சம் தெம்பியோட கோபடுவீங்கன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு உண்மையே பேசுவேன். 90% ஆட்கள் அப்படி ஆவிட்டீங்களோ என்று சொல்லி டவுட். 85% ஆட்கள், 15% இன்னமும் இருப்பாங்க ஆன்மீகத்தோட அத்தியாத்மிகோட இதெல்லாம் இருப்பீங்க. என்ன சொல்ல கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கும் மேம். சாரி இப்படியே சொல்லி உங்களுக்கு மூல வளர்ச்சி கூடவோ இல்லாட்டி போனா தெரியாது எனக்கு கவலையோட பேசுறேன். கொழும்புலயும் எங்கட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கொழும்புல நாங்க இருக்கிறோம், எங்களுக்கும் எஃபெக்ட் ஆகுது இன்னொரு செய்யறவே இல்லைனால. இதுக்கு பிறகு கள்ள நூலை தேடி இருக்கிறீங்க. வேற யாரும் தெரியாத ஆட்களை கொண்டாந்து படுற பாடு பத்தாதா? என்பிபி ஜேபி இப்ப கேள்விப்பட்ட முனில் முராஃபல் அந்த ஏரியாவில் போயிட்டு இந்த விஷயங்கள் பேசினா நான் இந்த மினிஸ்ட்ரியில இல்ல அப்படி பேசுவார். அந்த மாதிரி பிரதேச சபால அப்படி சொன்னா நான் பிரதேச சபால எந்த ஆள் போட்டு இல்ல அது சுட்டி எனக்கு அதை பத்தி பேசலாம்னு சொல்லி உங்களோட மறுக்கா கருத்தையில ஏற்றுவார். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரிஸ்வி சாலி செஞ்ச 4 விஷயங்கள், சரி 2 விஷயங்கள், ஒரு ஃபங்க்ஷன்கள் ரிபட் வென்ற வேலையோ நோன்பு திறக்க போறது வேலை, அது இல்லாம மக்களுக்காக அவர் டெபுட்டி ஸ்பீக்கர், அவருக்கும் டிசிபி கிடைக்குது. ஆஸ் எ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவருக்கும் டிசிபி கிடைக்குது. எல்லாருக்கும் கிடைக்கும். டீசென்ட்ரலைஸ் பட்ஜெட் வருஷத்துக்கு 1 கோடியோ 1.5 கோடியோ கிடைக்கிறா இருக்கும். அந்த காசுல எங்க வருது, எங்க போனாங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிங்க. நீங்க கோமில்ல பர்சனல், ஆனா சொல்றத சொல்லுவேன். நல்ல நாங்க வந்து இண்டிபெண்டா கேட்டு எங்களுக்கு வாக்குகள் ரொம்ப குறைவா வந்ததுக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையோட பேசினோம். இந்த பாவங்கள்ல தப்பினோம். இவங்க செய்யற அநியாயங்கள்லையும்
அந்த கவர்மெண்ட்ல இருக்கும்போது செஞ்ச அநியாயங்கள்ல ஓட் பண்ணது வெளியே வந்துட்டு அதுக்கு நாங்க வெளியே வந்து அதுக்கு பேசிட்டு வேலை செஞ்சிருக்கிறோம். அது சுட்டி உங்களுக்கு அந்த தெம்பும் இல்லை, அந்த வக்கும் இல்லை. இது சுட்டி நீங்க இப்ப மாளிகாத்த மையவாடி இருக்கு, உள்ளுக்கு முனிசிபல் காசால வேலை செய்யலாம். ஆனா சில ஆட்கள் வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. கவுன்சில் இருந்த ஆட்களோ யாராவது இருந்திருக்காங்க, பேர் எனக்கு சொல்ல விருப்பம் பட இல்லை, நான் வந்து அவங்களுக்கு சார்பாகவும் பேசுறது இல்லை. ஆனா வேலை செஞ்ச ஆட்கள் உங்களுக்கு ஏரியாவில் லைட் யார் போட்டது எல்லாமே நீங்க வந்து போடணும். ஆனா இப்படி இருக்கிற ஆட்கள், ஸ்ட்ராங் இல்லாத லீடர்கள் பின்னாடி போயிட்டு நீங்க உங்களோட எதிர்காலம் இல்லை, உங்களோட பிள்ளைகள் எதிர்காலமும் மீது தான். அதான் கொழும்புல வேலைக்கு எடுக்கிற ஆட்கள் லேசா வேலைக்கு கிடைச்சிருவாங்க. அதை சுற்றி ஏன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தேவை இல்லைன்னு சொல்லி டவுட். நல்லா படிக்க வைங்க, அதுக்கு நல்ல ஸ்கூல்கள் தேவை. நல்ல ஸ்கூல்கள் சொன்னா நல்ல மந்திரிகள் தேவை. அந்த மந்திரிகள் நல்ல ஸ்கூல்கள் டெவலப் ஆகி இருக்கணும். எல்லாருக்கும் போயிடாது வெஸ்லி காலேஜ், ஆனந்த காலேஜ், நாலந்த காலேஜ், மற்ற கேரி காலேஜ் எல்லாருக்கும் ஜைராக்கு போயிடாது. நீ மற்ற ஏரியாக்கள் முஸ்லீம் லேடிஸ் காலேஜோ கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு. கிளம்ப 12 இருக்கிற மற்ற ஏரியாக்கள் இருக்கிற ஸ்கூல்களில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பதுவுதீன் மவுண்ட் ஸ்கூல் எந்த லெவலில் இருக்கு அதெல்லாம். இதுகள் எப்பத்தாயா திருந்துவீங்க? ஒழுங்கான ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸ்கூல்கள்ல, ஏரியாக்கள்ல இல்ல, தோட்டங்கள்ல இல்ல. எப்படி என்ன செஞ்சு வாழ்றீங்களோ தெரியாது. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் கூட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. தட்ஸ் இட். ஐ திங்க் இது போதும் நினைக்கிறேன். இப்பொழுதுக்கு இந்த மெசேஜை முன்னுக்கு எடுத்துட்டு போய் கொழும்பு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஆக்குங்க. கள்ள கும்பல்கள பார்க்கிங் கல்லனும் மற்ற கல்லனும் பிளான் கலவுக்கு பாஸ் பண்ணி கலவுக்கு வென்டிலேஷன் இல்லாம பில்டிங் அடிக்கிறவனும் அதை விட்டுட்டு அதோட நல்லா இருக்கிற எங்களோட ஆளுநர் கௌரவ ஹனீஃப் யூசுப் அவர்கள் சாலிடான ஆள், நல்ல தங்கமான மனுஷன். அவர் நேர்மைக்கு இருக்கிற ஆட்கள். ஆனா அவருக்கும் சில இருக்க விஷயங்கள் பேசலாது. ஆளுநர் வேலை இல்லை ஊத்தாள்றது ஒரு நாளும் இல்லை. ஆனா அவங்களும் நம்பினாங்க கள்ள நோல பிடிப்பாங்க என்று சொல்லி. எங்க தான் பிடிச்சிங்க. ஹனீஃப் யூசுப் இஸ் a great gentleman, is a gem of a person, but right man in the wrong place. நல்ல மனுஷன், சரியான மனுஷன், ஆனா கெட்ட ஆட்களோட இருந்துட்டார். அவருக்கே தெரியாம எல்லாம் பணக்கார ஆட்கள் ஆப்போசிஷனுக்கும் ரூலிங்கும் காசு, இவர் காசு கொடுத்து நான் சொல்றது இல்ல, தெரியாது எனக்கு அதை பத்தி. அதை நான் பேச மாட்டேன், சப்போர்ட் பண்றேன். ஆப்போசிஷனுக்கு வியாபாரத்தை எடுத்துட்டு போகணுமே, அதனால இவர் வெளியே வரையிலாம இருந்தா அவர் சொல்லணும். அவரும் குவாய்டா இருக்கிறதுனால எனக்கு டவுட்டா இருக்கு. இனி அந்த மாதிரி முஸ்லீம்கள் மந்திரிகள் தான் ஒண்ணுமே உதவாதவங்க தான் இருக்காங்க என்பிபில. சொல்லி வேலை இல்லை, கொலைக்கிற ஒரு ஆள் தான் இங்க இருக்கிறாரு. ஆனா கொலைச்சிக்கிட்டு இருந்து வேலை நடக்காது. வேற எங்கேயுமே முஸ்லீம்கள் கேபினெட் இல்லைன்னு சொன்னா வி பீப்பிள் ஆர் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன். கேபினெட்ல எங்கட ரெப்ரசன்டேஷன் என்னன்னா நாங்க செகண்ட் கிளாஸ் சிட்டிசன், தேர்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆக்கிட்டு விட்டுட்டாங்களோ எங்களுக்கு சொல்லி எந்த பொலிட்டிக்கல் எஜெண்டாஸ் இருக்குதோ தெரியாது. அந்த பச்சோரிஸ்டன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க கேளுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷிராஸ் யூனுஸ், மக்களின் சேவகன், மக்களின் ஒருவன்.